நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. இபிஎஸ்ஸின் டெல்லி பயணம் குறித்து அமைச்சர் KN நேரு தனது விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி ஓடுவதற்கு பெயர்தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் KN நேரு. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். அமைச்சர் KN நேரு என்னென்ன கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கார், விரிவா பதிவு பண்ணுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றதை கடுமையாக விமர்சித்து அமைச்சர் KN நேரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில டெல்லிக்கு பழனிசாமி ஓடுவதற்கு பெயர்தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இனி அதிமுக கூட்டணி இல்லை, பாஜக கூட்டணி தான் அப்படின்னு அந்த அறிக்கையில் அமைச்சர் KN நேரு சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அமலாக்கத்துறையும் CBIயும் சம்மன் அனுப்புவது போல தொகுதி பங்கீட்டுக்கு பழனிசாமியை அழைத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை அதிமுக என்றுதான் அந்த அதிமுகவின் தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் தானே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதிமுக அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தாமல் பாஜக தலைவர் அமித்ஷா வீட்டில் ஏன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அப்படின்னு அமைச்சர் KN நேரு அந்த அறிக்கையில் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சியின் அலுவலகத்தில் இதுவரை ஒரு முறை கூட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படின்னு அமைச்சர் KN நேரு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி இப்படி கொண்டு போய் நிறுத்திவிட்டாரே என்று அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே ஆதங்கத்தில் இருப்பதாகவும் அமைச்சர் KN நேரு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த 3 மாதத்தில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி 3 முறை டெல்லி சென்றிருப்பதாகவும் ஒவ்வொரு முறையுமே அமித்ஷாவிடம் ஆலோசித்துவிட்டு முடிவெடுக்கும் அதிமுக அண்ணா அதிமுகவா அல்லது அமித்ஷா அதிமுகவா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைத்து அமைச்சர் KN நேரு அறிக்கை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.